Hallelujah! Good morning, good afternoon and good evening as well. நீங்க எங்கெங்க இருந்து எந்தெந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்களை வாழ்த்த வேண்டும் என்று, உங்களுக்கு தேவன் தந்த செய்தியை கொடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் உங்களிடத்தில் இப்படியாக வருகிறேன். வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோடு இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை எச்சரிப்பதற்கு, எங்களை பலப்படுத்துவதற்கு, எங்களை நடத்துவதற்கு உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு எவ்வளவாகவோ உதவுகிறது. ஆகவே இன்றைக்கு எங்கள் எல்லாரோடும் பேசும்படி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்புகிறீங்களா தேவனுடைய வார்த்தையின் மூலம் அவர் நம்மோடு பேசுகிறார் என்று? சரி, எப்படி இருக்கிறீங்க? உங்க வேலைகள் எப்படி போகுது? உங்க வீட்டில் எப்படி இருக்கிறது? உங்க ஹாஸ்டல் எப்படி போகுது? உங்க காலேஜ் எப்படி போகுது? உங்க டியூட்டி எப்படி போகுது என்று கேட்டால் கிட்டத்தட்ட எல்லாவற்றிற்கும் ஒரே பதில் தான் வரும் என்று நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, ரொம்ப வருத்தமா இருக்கிறது, ரொம்ப டார்ச்சரா இருக்குங்க. இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்றோம்ல, ரொம்ப கஷ்டமாக்கி விடுகிறாங்க. என்னுடைய கணவர் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துகின்றாரு, என் மனைவி என்ன ரொம்ப வேதனைப்படுத்துகிறாங்க, என் பாஸ் என்னை வைத்து விளையாடுகின்றாரு, என்னுடைய காலேஜ் மேட்ஸ் என்னை கிண்டல் செய்கிறாங்க, என்னுடைய டியூட்டியில எனக்கு எக்ஸ்ட்ரா டியூட்டி போடுகிறாங்க என்று எத்தனையோ விதமா நம்ம பதில் சொல்லுவோம். கஷ்டப்படுவதற்கு நமக்கு இஷ்டம் இருக்காதுங்க. கஷ்டப்பட வேண்டியிருக்கும் போது அதை பாடுகள் என்று நினைப்போம். அநேக முறை நம்முடைய கஷ்டங்களுக்கு காரணம் நாம தான் என்பதையும் மறந்து விடுவோம். நம்மை மற்றவர்கள் யாரோ கஷ்டப்படுத்துறாங்க என்று நினைப்போம் தவிர, நாம் அவங்க அப்படியாக நம்மை வேதனைப்படுத்த காரணமா இருக்கிறோமா என்பதை உணர வேண்டும், கவனிக்க வேண்டும். உதாரணத்துக்கு கணவன் மனைவி பாருங்க. திருமணமான புதுசுல எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்களோ, அன்பாக இருப்பாங்களோ, எவ்வளவா ஒருவரை ஒருவர் புகழ்ந்து கொண்டு எல்லாருக்கும் சொல்லுவார்களோ. ஆனால் அதை அவங்க ஏன் அப்படி மெயின்டைன் பண்ண முடியாம இருக்கிறாங்க? உங்களுடைய நடத்தையில மாற்றம் வந்ததுனால அவங்க நடத்தையிலும் மாற்றம் இருக்கிறது. There is no doubt about it. உங்க பாஸிடம் கூட பாருங்க, கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் என்று சொல்லுவாங்க இல்லையா? அவர் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தா அந்த வேலையில சரியா இருந்தா உங்களுக்கு ஏன் கஷ்டம் வரப்போகுது? சில முறை வேண்டுமென்றே நம்மளை கஷ்டப்படுத்துகிறவங்க இருப்பாங்க. ஆனால் அந்த கஷ்டத்துல நாம பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும், சாந்தமா இருக்க கற்றுக்கொள்ளணும். உங்க பொறுமையும் சகிப்பும் உங்களுடைய உத்தமத்தை நிரூபிக்கும். ஆகவே கர்த்தரை அறிந்த நாம எல்லார் மேலையும் புகார் சொல்லிக்கொண்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கொண்டு உட்கார்ந்திராமல் எந்த நிலைமையில் இருந்தாலும் இயேசுவுக்குள் மகிழ்ந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆபிரகாமின் குடும்பத்திலே ஆபிரகாம் சாராளோடு கூட இன்னொரு நபர் இருக்கிறாங்க. அவங்களுடைய பெயர் ஆகார். அவள் சாராளுக்கு பணிவிடைக்காரியாய் முன்பு எகிப்து போயிருந்த போது அங்கே வேலைக்காரர்களை ராஜா கொடுத்த போது அதுல வந்தவர்களில் ஒருவர் இவர். சாரால் தனக்கு ஹெல்ப்பராக வேலைக்காரியா வைத்துக் கொண்டாங்க. அவங்க ரொம்ப அடக்கமாக, அன்பாக, சாராளுக்கு மிகவும் ஃப்ரெண்டாக, நல்ல உதவியாளரா இருந்ததுனாலே ஒரு நேரம் வந்த போது சாரால் சொன்னாங்க, என்னமோ எனக்கு வயசாகி விட்டது, இன்னும் எனக்கு பிள்ளைகள் பிறப்பார்களோ இல்லையோ, ஆகவே இதோ இந்த ஆகாரை சேர்த்துக் கொள்ளுங்க. இந்த அடிமை பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அது என்னுடைய குழந்தையாக நான் வளர்ப்பேன் என்றாங்க. இது அந்த காலத்துல வழக்கமா இருந்ததுங்க. இப்ப அப்படிப்பட்ட வேலை செய்யாதீங்க. அந்த அறியாமை நாட்களில் தேவன் பார்த்தும் பார்க்காமல் இருந்தார். இப்பொழுதோ எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். அது மட்டுமல்ல, ஒவ்வொருவருக்கும் சொந்த மனைவியும் சொந்த புருஷனும் இருக்கணும். இதுல நோ காம்ப்ரமைஸ், சமரசப்பட ஒண்ணும் இல்லை இதுல. சரி, எப்பொழுது ஆகார் கர்ப்பவதி ஆனாள் என்று அறிந்து கொண்டாலோ, அவளுக்கு அதுவரைக்கும் தன்னுடைய எஜமாட்டி கனமுள்ளவளாக, பிரியமானவளா, எவ்வளவு இஷ்டமானவளா இருந்த அந்த எஜமாட்டி இவளுடைய பார்வைக்கு இப்பொழுது அற்பமாக தெரிகிறார்களாம். நீ என்ன வயசானவளே, எனக்கு என்ன நீ சொல்லுவது? நான் வாரிசுக்கு, ஆபிரகாமின் வாரிசுக்கு தாய் என்பது போல ஒரு கர்வம் வந்துவிட்டது. ஆகார் சாராளை அற்பமாய் நின்ற போது அவங்க என்ன செய்தாங்கன்னா, கணவர் இடத்துல சென்று சொன்னாங்க, 4 அடியை போடாம நம்ம செய்ய வேண்டாங்க. நமக்கு வருத்தம் உண்டானால் அதை அதற்கு சம்பந்தப்பட்டவங்க இடத்துல சொல்லுங்க. அதை விட்டுட்டு நீங்களே உங்க கைக்கு நீங்க சட்டத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம்னு சொல்லுவாங்க இல்லையா? நீங்களே பனிஷ்மெண்ட் கொடுக்க நீங்க நியாயாதிபதி இல்ல இல்லையா? சோ அதிகாரிகளுக்கு தெரிவிக்கணும், கணவருக்கு தெரியப்படுத்துறாங்க.
அவர் என்ன சொன்னாரு? நான் என்ன சொன்னேன்? நீதானே அவளை உயர்த்தினாய், அல்லது எனக்கு அவளை கொடுத்து அவளை கர்ப்பவதியாக்க காரணமே உன்னுடைய ஏவுதல் தானே. உன் இஷ்டம் போல செய்து கொள், அவள் உன் அடிமை, உன் இஷ்டம் போல செய்து கொள் என்று பெர்மிஷன் கொடுத்துட்டாரு பாருங்க. இனி என்ன செய்தாங்களோ தெரியல சாரா அவங்களுக்கு. ஆனால் அவளை கடினமாய் நடத்த தொடங்கிட்டாங்க. அவளை கடினமாக நடத்த தொடங்கி விட்டு ஒருவேளை துணியெல்லாம் துவைக்க சொன்னாங்களோ, பாத்திரங்களை கழுவ சொன்னாங்களோ, கடினமான வேலைகள் கொடுத்தார்களோ, அடிக்கடிக்கு திட்டினார்களோ, என்ன செய்தார்களோ, ஆனா மொத்தத்துக்கு அந்த வேதனையை கர்ப்பவதியாயிருக்கிற ஆகார் சகிக்க முடியாமல், ஆபிரகாமின் இடத்துக்கு போய் சொல்லிக் கொள்ள முடியாமல், சொன்னாலும் சாராளுக்கு கீழ்ப்படிய சொல்லுவார். எவ்வளவாக சாராள் அவர்களை நேசித்தார்களோ என்ற விஷயத்தையே மறந்து போய் கர்வத்துக்கு இடம் கொடுத்ததால கஷ்டத்துக்கு ஆளானார்கள். அந்த கஷ்டத்தில் என்ன செய்தாங்க? இந்த ஆகாருக்கு தேவனோடு தொடர்போ உறவோ கிடையாது, தேவனிடத்துல வேண்டிக் கொள்கிற அனுபவம் கிடையாது. ஆகவே பாடுகளிலே என்ன செய்கிறாங்க? அந்த இடத்திலிருந்து அவங்க ஓடி போயிட்டாங்க, ஓடி போய்விட்டாள். இதெல்லாம் நீங்க ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்க தயவு செய்து அனுதின தியானத்தில் சொல்லுகிற அதிகாரங்களை நாள் முழுவதும் வாசித்து தியானிங்க. அதுல இருந்து முழுமையான அர்த்தத்தை நீங்க புரிந்து கொள்ள உதவும். கொஞ்ச நாளா நீங்க அதிக நேரம் வசனம் கேட்பதில்லை என்று சுருக்கமாக முடிக்கிறேன். தயவு செய்து கவனிங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம எப்படியும் தியானிக்கின்றோம். ஓடி போய் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவளை விட்டு ஓடி போனாள். எங்க ஓடி போவாங்க? அந்த காலத்தில் இப்படிப்பட்ட சிட்டிஸ் இல்லையே, அது வனாந்திரம். அந்த பாலைவனத்துல ஒன்றும் புரியாமல் ஓடுகிறாங்க. அந்த வெயில் நேரத்துல ஓடி கொண்டிருக்கிறாங்க, அழுது கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். போனா போகட்டும் விட்டு விட்டாங்க சாராள். எனக்கு எதற்கு பிரச்சனை என்று நினைத்தார் போல இருக்கு ஆபிரகாம். சொன்னாலோ சொல்லாமல் ஓடிட்டார்களோ, ஓடும்போது சொல்லிவிட்டா போவாங்க. ரொம்ப வேடிக்கையா இருக்குங்க. இன்றைக்கு மனுஷங்க ஓடி போகிறாங்க பாருங்க. பிள்ளைங்க வீட்டுல இருந்து ஓடி போகிறாங்க, மனைவி கணவருக்கு சொல்லாமல் ஓடி போகிறாங்க, கணவர்கள் சிலர் ஓடி போய் வீட்டுக்கு வரவில்லை என்று என்னிடத்துல ஜெபிக்க சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்கும். என் கணவர் வீட்டுக்கு வரும்படி ஜெபிங்க. எங்க போவீங்க? மனைவி கஷ்டத்தை தாங்க முடியாமல் எங்க போவீர்கள்? கணவர் கஷ்டத்தை தாங்காமல் எங்க போவீங்க? வேலையிலே கஷ்டம், இந்த வேலை வேண்டாம், வேற வேலை செய்வேன் என்றால் அந்த வேலையில கஷ்டம் இருக்காதா? ஓடி போகும்பொழுது தேவன் பார்த்தாருங்க. எவ்வளவு நல்ல தேவனுங்க நம்ம தேவன், எவ்வளவு நல்ல தேவனுங்க. என் தேவன் என்ன, உன் தேவன் என்ன, நம்ம தேவன் என்ன, அவங்க தேவன் என்ன, இவங்க தேவன் என்ன? தேவன் ஒருவர் தான், தேவன் ஒருவரே என்று எல்லாரும் நம்புகிறாங்க. ஆனா யாருன்னு தெரியாம அடிச்சுக்கிறாங்க. அந்த ஒருவர் வானமும் பூமியும் படைத்தவர், ஆதியும் அந்தமும் நானே என்றவர், மனிதர்களுக்காக தன் ஜீவனை கொடுத்து மனிதனுக்காக பாவ நிவர்த்தி செய்து அவனை மீட்டுக் கொண்டவர் ஆண்டவராக இயேசு ஒருவர் என்பது நான் சொல்ல அவசியமில்லை. ஆகார் ஒரு அந்நிய பெண்ணானாலும் அவள் கஷ்டத்தை கண்ட ஆண்டவர் அவள் மீது மனம் இறங்கி, 8ஆம் வசனம், சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். கேட்டபொழுது அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்று சொல்லிவிட்டாங்க உண்மையை. எங்கிருந்து வருகிறாய்? நீ எங்கே போகிறாய்? நீ ஆபிரகாமை, விசுவாசத்தின் தகப்பனாகிய தேவனுடைய ஆசீர்வாதங்களை கொண்டிருக்கிற ஆபிரகாமின் வீட்டை விட்டுவிட்டு எங்கேயோ இருந்த உன்னை கொண்டு வந்து வீட்டில் வைத்துக் கொண்டு இவ்வளவு ஆளாக்கின எஜமானையும் நாச்சியாரையும் விட்டுவிட்டு எங்கே போகின்றாய்? எங்கே போகிறாளோ தெரியாது. எங்கிருந்து வருகின்றேன், எங்கு நான் போகிறேன் நினைவில் இருக்க வேண்டும். ஒன்றை விட்டுவிட்டு இன்னொன்றுக்கு போக விரும்புகிறவங்க எங்கிருந்து வருகிறோம், எங்கு போகின்றோம்? இன்றைக்கு அநேகர் ஓடி போவதை பார்க்கின்றோம். கஷ்டம் தாங்க முடியாமல் ஓடி போகிறவர்கள் இன்னும் அதிக கஷ்டப்படுவாங்க. வேதனையை தாங்க முடியாமல் ஓடி போகிறவங்க இன்னும் அதிக வேதனையில சிக்கிக் கொள்ளுவாங்க. எங்கிருக்கிறாயோ அங்கிருந்து தேவனை வேண்டிக் கொள்ள கற்றுக்கொள். சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, நீ எங்கே ஓடி போகிறாய் என்று கேட்டால் அவங்க உண்மையை ஒத்துக்கொண்டாங்க. என்னுடைய நாச்சியாராகிய சாராள் இடத்திலிருந்து அவள் என்னை கடினமாய் நடத்தினபடியால் நான் ஓடி போகிறேன். எங்கே போகிறாலும் தெரியாது.
அருமையான அறிவுரை கொடுத்தாரு. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்ப போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்று அவளிடத்துல சொன்னார். ஹல்லேலூயா. அடங்கி இருந்தால் ஆசீர்வாதம், எகிரி குதித்தால் உடைந்தே போய்விடுவோங்க. உபத்திரவத்தில் நான் அவனுக்கு துணையா இருப்பேன் என்ற ஆண்டவர் உங்களுக்கும் கூட உங்களுடைய உபத்திரவத்திலே துணையாக இருப்பார். எங்க நீங்க ஓடி போவீங்க? எங்கங்க இல்ல கஷ்டம்? எங்க இருக்கு பாதுகாப்பு? எங்க இருக்கிறது சுகம்? இருக்கிற இடத்துல கர்த்தரை வேண்டிக் கொள்ளுவது, பாடுகளில் துணையா இருக்கிற தேவனுக்கு விண்ணப்பிப்பதை நாம பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். உபத்திரவம் இல்லாத உலகமே இல்லைங்க. அது பரலோகம் மாத்திரமே. அது நாம மரித்த பிறகு. நீ திரும்பி போ. திரும்பி போனால் இன்னும் என்ன சிறுமைப்படுத்தி என்னை இன்னும் கஷ்டப்படுத்துவார்கள். ஆனாலும் பரவாயில்ல, தாழ்த்தி கொள்ளு. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அதனாலதான் சொன்னாரு, நீ போய் அடங்கியிரு. அவங்க திட்டினால் வாய் மூடிக்கொள்ளு. அவங்க என்ன சொன்னாலும் அமைதியாக இரு. உன் கர்வத்தால் நீ கஷ்டங்களுக்கு ஆளானாய். அடக்கத்தினால் இப்போது இரக்கத்தை பெற்றுக்கொள். அடங்கி இருப்பதை கற்றுக்கொள்ளுங்க. ஏற்ற வேளையிலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தின் கீழே அடங்கி இருங்கள் என்று தேவனுடைய வசனம் சொல்கிறது. யாரும் உன்னை உயர்த்த முடியாது. உன்னை நீயே எப்பொழுதும் உயர்த்திக் கொள்ள முடியாது. உயர்வு மேலிருந்து உண்டாகும். உன்னுடைய உபத்திரவத்தில் ஆண்டவரை வேண்டிக் கொள்ளு. அது உனக்கு பொறுமையையும் நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் உண்டாக்கும். உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை நம்பிக்கையையும், நம்பிக்கை விசுவாசத்தையும் உண்டாக்கும். ஆகவே குடும்பத்துல கஷ்டங்கள் என்று குடும்பத்தை விட்டு விடாதீங்க. வேலையில கஷ்டங்கள் என்று வேலையை விட்டு விடாதீங்க. உங்க போராட்டங்கள் நடுவில் ஆண்டவரிடத்துல முறையிடுங்க. நீங்கள் எங்கே வெட்கப்படுத்தப்பட்டீர்களோ, எங்க அவமானப்பட்டீர்களோ, அங்கேயே உங்களை கனம் பண்ணுகிற தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கும்போது உங்க உபத்திரவம் உங்களுக்கு அது இட் வில் பி a promotion, ஒரு உயர்வான நிலைக்கு செல்ல காரணமாயிருக்கும். தேவனிடத்திலிருந்து ஓடி போக வேண்டாம். தேவன் வைத்த இடத்திலிருந்து ஓடி போக வேண்டாம். அநேகர் இன்றைக்கு பைபிள் ட்ரைனிங் என்று வருவாங்க, சொல்லாம கொள்ளாம ஓடி விடுவாங்க. நாங்களே செய்து கொள்வோம் என்பாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. இத்தனை வருஷம் இங்க இருந்தீர்களே, எனக்கு ஜெபம் பண்ணி அனுப்புங்க என்றால் உங்களை ஜெபித்து அனுப்புவதற்கு எங்களுக்கு என்ன தடை இருக்கு? போக சொன்னார் இல்லையா தேவன்? நீ ஆயத்தப்பட்டு இருந்தால் தேவனே உன்னை அனுப்புவார் இல்லையா? நடுவிலேயே நீ எதற்கு ஓடி போவாய்? ஓடி போகிறவங்க பிரயோஜனம் உள்ளவங்களாக பார்த்ததே இல்லை. ஓடி போனவங்க பயனுள்ளவங்களாகணும்னா திரும்பி வர வேண்டும். ஓடிப்போன கெட்ட குமாரன் திரும்பி வந்தான், குமாரனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டான். ஓடிப்போன ஆகார் திரும்பி வந்தால் தன் குமாரனை பெற்றெடுத்தாள். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டாங்க. ஜெபிப்போமா? பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த கடைசி காலத்திலே உபத்திரவங்களை தாங்க முடியாமல் எத்தனையோ பேர் குடும்பத்தை பிரிந்து உடைத்து போடுகையிலே, கணவர் கஷ்டப்படுத்தினார் என்று தாய் வீட்டுக்கு சென்று இன்னும் கஷ்டப்படுகிறார்கள். மனைவி கஷ்டப்படுத்துகிறார்கள் என்று குடிப்பழக்கத்துக்கு ஆளானவர்களை, கெட்ட பழக்கங்களுக்கு ஆளானவர்களை நாங்கள் பார்க்கையில் இன்றைக்கு வேலைகளை இழந்துவிட்டு நிலையற்று இருக்கிறவர்களா இருப்பதை கவனிக்க இல்லப்பா. எங்கள் பாடுகளிலே உம்மை நோக்கி கூப்பிட்டால் எங்கள் கூப்பிடுதலை கேட்கிற தேவன் எங்களை விடுவிப்பீர் என்று, எங்களுக்கு வழியை காண்பிப்பீர் என்று கர்வப்படுகிறவர்களா இராமல் அடங்கி ஆசீர்வாதங்களை பெறும்படிக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஒருவேளை கஷ்டங்கள் இருக்கிறீங்களா? அது உங்க வீட்லயோ, உங்க ஆபீஸ்லயோ, உங்க டியூட்டிலயோ, எங்க இருந்தாலும் அதற்காக நம்ம ஜெபிக்கலாம். உங்க பாடுகள்ல உங்களோடு இருக்கிற ஆண்டவர்
எவ்வளவு அற்புதமான விதத்திலே உங்களுக்கு ஆறுதலையும் உங்களுக்கு விடுதலையும் கொடுப்பார் என்பதை ஜெபத்திலே நீங்க அடங்கி இருந்தால், தாழ்த்தி கொண்டால், பொறுமையோடு சகித்துக் கொண்டு நம்பிக்கையோடு இருந்தால் அற்புதங்களை பார்ப்பீங்க. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு பாரங்களுக்கு நீங்க 8939801234 என்கிற எண்ணிற்கு நீங்க ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் அனுப்புங்க. நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.